அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்காலில் இடித்து ரசம் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, அது கூட 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு உரல் எடுத்துகிட்டு அதில் ஆட்டுக்கால் எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அது சேர்த்துட்டு நல்லா தக்காளி கொலைய வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சு இடித்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.